வீட்ல புறா வளர்க்குறோம் வரையா பார்க்க. மாடியில வச்சுக்கிறோம், நிறைய புறா வளர்க்குறோம். வந்து பாருடா, சூப்பரா இருக்கும். வாடா சீக்கிரம் போவோம். நான் அதே வேகமா போறேன், வா நீனும் போய் பார்க்கலாம். சரி நானும் வரேன். ஏய் ஆமாண்டி, சூப்பரா இருக்குடி. புறா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஆமாண்டா, மதியம் 3 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு போவோம். இப்போ மழை பெய்யுது பத்தியா, மழை பெஞ்சாலும் வந்து சாப்பிட்டுட்டு போகுது பத்தியா. 3 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். டெய்லி வரும். நீ டெய்லி பார்க்க வரியா? சரிடி வரேன்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அந்த புறாவை பிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடி. டேய் அது கிட்ட போனாலே பறந்து போயிடும். இப்ப பாரு, நான் கிட்ட கொஞ்சம் போய் பறந்து ஓடிடும். அத்தியாடா பறந்து போயிருச்சா சொன்னா? ஏ ஆமாண்டி, நீ சொன்ன மாதிரி கிட்ட போனோன்னு பறந்து போயிடுச்சுடி. ஆமாண்டா, நானே தூரத்துல இருந்தே பாப்பேன், கிட்ட போனா பறந்து போயிடும். சரி அது இருக்கட்டும், உங்க வீட்டுக்கு எப்படி இந்த புறா, குருவி, கிளி எல்லாமே வருது? அதுவாடா, நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த உடனே மொட்டை மாடியில் வேஸ்ட் ஆகிற சாப்பாடு, டிஃபனு, சோறு, பொரியல் எது எதெல்லாம் வேஸ்ட் ஆகுதோ அதையெல்லாம் போட்டுருவோண்டா. அதை வந்து சாப்பிட்டுட்டு போவோண்டா. நான் எப்படி டெய்லி பொழுது போகாத நேரத்தில் புறா, கிளி எல்லாத்தையும் பார்த்து ரசிப்பேன்டா. நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. சரி இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சுடி. இனிமே நானும் வந்து சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இப்படி வாயிலா ஜீவனுக்கு சாப்பாடு போடுவேன். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மொட்டை மாடி இல்லாமல் போயிடுச்சுடி. இருந்திருந்தா நானும் போட்டிருப்பேன். சரி கவலைப்படாதடா. அதே உன்னை நீ வந்து இங்கே வந்து டெய்லி பாருடா, சரியாடா? சரிடி, சரி நான் வீட்டுக்கு போகிறேன், நேரம் ஆச்சுடி.